ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வத்த குழம்புன்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனான பீட்ரூட் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து அது நல்லா வதங்கினோன்னே நான் 1/4 கிலோ அளவு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வெட்டி அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்த்த வேண்டாம். நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்ரூட் வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சிக்கலாம். ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 முந்திரி, 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைக்க வேணாம். இப்போ நல்லா பீட்ரூட் வெந்து வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கணும். அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிட்டு நல்லா வதக்கினா ஒரு சூப்பரான பீட்ரூட் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.